விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் நல்ல தகப்பனுக்காக இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி நாமத்தில் நான் நிச்சயப்படுத்துகிறோம். இந்த அருமையான இந்த மத்திய வேலையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த நாளுக்கு ஏற்ற பரிசுத்தமான வசனம் உங்களுக்கு நேராய் உங்களுடைய ஆத்மா உங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உங்களுக்காய் ஒரு வசனத்தை தேவன் நாளில் கொடுக்கிறார். உபாகமத்தில் இப்படி 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்கிறார். என் தேவனாகிய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காய் வாழக்கூடிய ஒரு தேசத்தை கொடுக்கிறார். நமக்காய் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தேசத்தை கொடுக்கிறார். பாழாய் கிடந்த இடம், உதவாத ஒரு இடம், செழிப்பில்லாத ஒரு இடம், அந்த இடத்தை கர்த்தர் நாளில் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாம் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொன்னபடியே அதை செய்துவேன், நீங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சுதந்திரம் என்பது இந்த தேசத்துல கர்த்தரோடு கூட இருப்பது தான் நம்மளுக்கு சுதந்திரமே. இந்த பூமியில நமக்கு எந்த ஒரு சுதந்திரம், அது கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறது தான் சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரத்தை, கர்த்தருடைய பரிசுத்த சுதந்திரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய சுதந்திரம் என்பது கபடு இருக்காது, சூது இருக்காது, பயம் இருக்காது, எங்கும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவனாகிய கர்த்தர் பார்த்து சொன்னார், நீங்கள் நான் காண்பிக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அது உங்களுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்க இருக்கிற 7 அரக்கர்களை நான் துரத்துவேன், அங்க இருக்கிற 7 அந்த ராஜாக்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தை நான் உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் என்று தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம தேவ பிள்ளைகளே, நமக்கு சுதந்திரம் இந்த பூமியில வேண்டுமாய் இருந்தால், சுதந்திரமாய் இருக்க வேண்டுமாய் இருந்தால், சுதந்திரமாய் வாழ வேண்டுமாய் இருந்தால், தேவ சமூகம் மாத்திரமே, தேவ சமூகத்துல காத்திருந்து செபிப்பது மாத்திரம்தான் நம்முடைய சுதந்திரம். ஏனென்றால் சங்கீதத்துல 37ஆம் அதிகாரத்துல 11 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தில மன மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் பூமியில சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சாந்தம் இல்லாமல் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். அவர் சுதந்திரம் இல்லாத இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எகிப்திலிருந்து சுதந்திரிக்கும்படி தன் தேவனாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம், அங்கு சூதுபாந்து இருக்காது, அங்கு கபடம் இருக்காது, அங்கு பொல்லாப்பு இருக்காது, எல்லாவற்றையும் மாற்றி போட்டு, எல்லா தடை தீவினைகளை மாற்றி போட்டு அந்த தேசத்தை பரிசுத்தமாக்கி அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அங்கு பாலும் தேனும் ஓடும், அங்கு கஷ்டம் இருக்காது, அங்கு கவலை இருக்காது, அங்கு கண்ணீர் இருக்காது. ஏனென்றால் அந்த தேசத்தை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், அந்த தேசத்தை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். அந்த தேசத்துல பாலும் தேனும் ஓடும், பாலும் தேனும் செழிப்பா இருக்கும், அங்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அதில் சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் நம்மளை பார்த்து சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில கூட கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மளை சுதந்திரமாகவே நடத்தி கொள்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு சுதந்திரம், அது கர்த்தரோடு கூட இணைந்து இருப்பது மாத்திரம்தான் சுதந்திரம். ஏனென்றால் இப்படியாக கர்த்தருடைய ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஓ ஹல்லேலூயா, மே துதிக்கிறோம், இதோ கர்த்தர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி சகல அதிகாரங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
சுதந்திரம் இதோ 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல இப்படியாக வசனம் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களால் அல்ல, மந்தை மாதிரிகளாகவும் கண்காணிப்பும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அவர் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. ஏனென்றால் தேவனுக்கு முழுக்க முழுக்க நம்மை கொடுத்து இந்த பூமியில சுதந்திரமா வாழணும். உலகத்துல நம்மளை கொடுத்து உலக இன்ப ஆசைகளுக்கு நம் உள்ளத்தை வைத்து சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாது. அது சுதந்திரத்தை கெடுக்கும். அது சுதந்திரம் என்கிற வாழ்க்கையை கெடுக்கும். பூமிக்குரிய காரியத்துல வாழுகிற அந்த சுதந்திரம் அது ஒரு நாள் மறைந்து போய்விடும். அது வீணான சுதந்திரம். நாம் எடுக்கும் எல்லா மாம்ச முயற்சி சுதந்திரங்களும் வீணாய் போகும். ஆனா தேவ திட்டத்தின்படி நீங்கள் சுதந்திரிக்கும் பொழுது இந்த தேசத்தில நீங்கள் எல்லா வித நன்மையினாலும் சுதந்திரமாயிருக்க முடியும். நமக்கு இந்த பூமியில சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம சுதந்திரமா வாழ வேண்டும். நாம் ஏன் சுதந்திரம் இல்லாம நம்மள ஒரு கட்டுமானத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? நாம் ஏன் ஒரு கட்டுமானத்தில் இருக்க வேண்டும்? நாம் ஏன் கட்டப்பட்டு வாழ வேண்டும்? நாம் ஏன் அவிழ்க்க முடியாத வாழ வேண்டும்? நாம் ஏன் பிசாசின் பிடியில வாழ வேண்டும்? நாம் ஏன் சத்துருடைய கிரைகளை வாழ வேண்டும்? இவைகளை தூக்கி போடுங்க. இவைகளெல்லாம் முற்றிலும் மாற்றி போடுங்க. சுதந்திரமான ஒரு தேசத்தை நமக்கு கொடுக்கிறார். சுதந்திரிக்கும் போகும்படியான ஒரு பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். சுதந்திரம் என்பது கர்த்தரத்துல மாத்திரம்தான் இருக்கு. கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் என்றென்றைக்கும் சுதந்திரத்தை காண்பார்கள். ஏனென்றால் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிவீர்களோ? அறிந்திருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்திரமாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறதுனாலும் சுதந்திரமாகிய இந்த கர்த்தரால் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். சுதந்திரம் கர்த்தரினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். பலனை கர்த்தராலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்ததுனால கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமி நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சுதந்திரிக்கும்படி அவர் ரத்தத்தை சிந்தினார். இது சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார். நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்காக நொறுக்கப்பட்டார். நம் வாழ்க்கையை மாற்ற, நம்ம பரிசுத்தத்தை மாற்ற. அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இந்த யூடியூப்ல பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துல அவரோடு இணைந்து சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். தேவ சமூகத்துல சுதந்திரமா வாழுங்க. எத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஜாலியா இருங்க, சுதந்திரமா இருங்க. ஒரு நாள் தேவ சமூகத்துல போறோம், அவரோடு கூட இணைந்து இருக்க போறோம். அந்த தேவ சமூகத்துல உங்களை கொடுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த தேவ சமூகத்துல தாழ்த்துங்க, சுதந்திரமாய் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.